ஹலோ எவ்ரிவன், ஐ பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 14/1/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:15 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ நீட் பிஜி 2025 எழுதிட்டு 2026 நீட் பிஜி தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டாக்டர்ஸுக்கான மகிழ்ச்சியான செய்தி. ஏற்கனவே இதை பற்றின வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கட் ஆஃப் மதிப்பெண் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் பர்சன்டைலும் குறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப் பர்சன்டைல் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாடு முழுவதிலும் சேர்ந்து ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 9000க்கும் மேற்பட்ட பிஜி சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இது வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் நான் அப்ளை பண்ணல, ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணல அப்படின்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். சென்டாக்லேயும் நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டையும் கட்டிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீட் பிஜி 2025 எழுதுன உங்கள் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த 3வது சுற்று கலந்தாய்வில் இந்த கட் ஆஃப் குறைந்தது தொடர்பாகவும் மேற்கொண்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்னா, நேற்று 13/1/2026 நோட்டிஃபிகேஷனில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு இதற்கு முன்னதாக 50th பர்சன்டைலும் 276 மதிப்பெண்ணும் கட் ஆஃபாக இருந்துச்சு. அது இப்போ 7th பர்சன்டைலாகவும் 103 மதிப்பெண்ணாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஜென்ரல் பிடபிள்யூடிக்கு 45th பர்சன்டைல் இதற்கு முன்னதாக இருந்துச்சு, 255 கட் ஆஃப் மார்க்காக இருந்துச்சு. இப்போ ஜென்ரல் பிடபிள்யூடிக்கு 5th பர்சன்டைலும் 90 மதிப்பெண்ணும் கட் ஆஃப் மதிப்பெண்ணாக குறைக்கப்பட்டுள்ளது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இன்க்ளூடிங் பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு இதற்கு முன்னதாக 40th பர்சன்டைலும் 235 மதிப்பெண்ணும் இருந்துச்சு. அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்போது 0 பர்சன்டைலாகவும் அதே போல் -40 மதிப்பெண் வரைக்கும் உங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் 2 சுற்று கலந்தாய்வு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கோட்டாலையும் முடிஞ்சிருச்சு. இந்த 2 சுற்று கலந்தாய்வு முடிந்த பிறகும் இன்னமும் 9000க்கும் அதிகமான பிஜி சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ தேவைப்படுறவங்க இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணவே இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணல, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டல, இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்றவங்க இந்த 3வது சுற்று கலந்தாய்வில் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம். இப்போது அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 9000க்கும் அதிகமான மருத்துவ இடங்கள், அதாவது பிஜி இடங்கள் காலியாக உள்ளதால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுள்ளது. இப்போது நாடு முழுவதும் 65,000லிருந்து 70,000 பிஜி சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த சீட்டில் உங்களுக்கு 2 சுற்று கலந்தாய்வு முடிவடைந்து விட்டது. 2 சுற்று கலந்தாய்வு முடிவடைந்த பிறகும் 9,000 மருத்துவ பிஜி இடங்கள் காலியாக உள்ளதால் அந்த இடங்கள் வீணடிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டுள்ளது. கட் ஆஃப் கேட்டகரி வைஸாக என்னங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த கட் ஆஃப் மதிப்பெண் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த 3வது சுற்று கலந்தாய்வில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியும் உங்களுடைய விருப்ப பாடத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு பிஜி அட்மிஷன் சேருவதற்கு எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் பிஜி எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.